நீங்கள் 7 கோடி மக்களில் நீங்கள் வந்து பீஸாக பிரிக்கணும். பெண்கள் சரிபாதி ஆயிடுவாங்க. 3.5 கோடி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் தான். ஒரு 51 50 49 54 40 60 இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இதை அப்படி பிரிக்கலைன்னா கூட வயதானவர்கள், குழந்தைகள் இதெல்லாம் பிரித்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 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 15-20 வயசு, இப்போ ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் ஒரு 65 வயசு, இப்படி பிரிச்சிட்டிங்கனாலே அதில் ஒரு 20% பேர் போயிடுவாங்க, கணக்கில் கழிஞ்சிருவாங்க புரியாதவர்கள். மீதி 5 கோடி பேர் கணக்கில் வச்சுக்கிட்டிங்கனாலும் 1% வச்சிங்கன்னா எவ்வளோ? 5 லட்சம் பேர். அந்த 1% 100% வந்து அரலூசாக தான் இருப்பாங்க. அறிவு கேட்டவனாவோ இல்லை இப்போ இந்த தேவையில்லாத ஆணியாக அந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறவன் 1% இருப்பான். 1% அது 5% வரைக்கும் இருக்கும். அதில் 1% எதுக்குமே லாயக்கில்லாத தான் இருப்பான். சில பேர் ஒன்றத்துக்கு விலை என்னத்துக்கடான்ற மாதிரிலாம் இருக்கும். அதில் அந்த கூட்டத்தில் அந்த 1% வச்சா எவ்வளோ? 5 லட்சம் பேர். அதில் ஒரு 50,000 பேர் அவன் எவ்வளோ இத்து போனவனா இருப்பான் பாருங்க. இந்த கூட்டத்தை காமிக்கிறவன் ஒருத்தெல்லாம் ஒரு தலைவன் ஆயிட முடியாது. புரியுதா அவங்களுக்கு? அதுவும் அவன் ஒரு கட்சி வச்சுருக்கான், அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கான், அவன் எங்கேயோ அனாமத்தா பேசுகிறான்றதுக்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்கிறது வேண்டியது அவசியம் கிடையாது முதல்ல. அதுதான் நம்ம கருத்து. அதுபோக ரஜினிகாந்த் பலருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆதரவாக பேசின திரு அமீர் இவருக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்னா உலகத்துக்கே தெரியும் ரஜினி ரசிகர்களே ஏன் கொந்தளிச்சு போயிட்டாங்க தெரியுமா? என் தலைவன் எப்படா டிஎம்கேக்கு பயந்து கட்சியை கலைச்சாரு, பாஜகவுக்கு பயந்து தான் கலைச்சாரு, நீ என்ன டிஎம்கேன்றீங்கன்றப்ப அதே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. புரியுதாங்க? பாஜக ஒரு அடியை போட்டு இந்த இது ஒரு அறிவுசார் குழுன்னு ஒரு அவங்களாம் ஒரு அறிவு கட்ட குழு வச்சுருக்கேன். அதில் இருந்த ஒரு நபரை ரஜினிகிட்ட இங்கே ரிசைன் பண்ண சொல்லி அங்கே வேலைக்கு சேர்த்து விட்டு கட்சி ஆரம்பிக்கலாம். அவன் தான் பிளான் போட்டான் பிஜேபி. அவன் கொடுத்த நெருக்கடி தாங்க முடியாமல் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் போகிற என்னென்னா அவன் என்ன இப்போ ஒரு நிலைமைக்கு வந்துட்டான்னா, வரேன்னு சொல்லல, எப்போ வர நீ எப்போ தான் வருவேன், இந்த எலெக்ஷன் நீ வந்தாகணும் எம்பி எலெக்ஷன்ற அளவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க ரஜினிகாந்த் அவர். அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஐயோ இது தாங்காது போல், நம்ம உடல்நிலையும் கொஞ்சம் மோசமாக இருக்குது, நம்ம போய் வெயிலெல்லாம் அலைய முடியாதுன்றது அவருக்கு தெரியும். ரஜினிகாந்த் வந்து நடிப்பில் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் ரசிச்சுக்கிறதுக்கு திரையுலகத்தில் ஆலய விஜயெல்லாம் ஒரு பொல்லக்கா பையன், புரியுதா? ஒன்றுமே கிடையாது. ரஜினிகாந்தோடைய வயது வரை அதுதான் கலாநிதி மாறன் சொன்னார், அந்த வயது வரைக்கும் முதல்ல இப்போ எவனும் உயிரோடு இருப்பானான்னு முதல்ல பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த். அவர் போய் இந்த சில்லற பயல்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது. ரெண்டாவது அது உண்மையும் கிடையாது. திமுகவுக்கும் அதுக்கு சம்மந்தம். திமுக ஏன் போய் ரஜினிகாந்த் மிரட்டுது? அவர் பாஜகவுக்கு பயந்து இங்கேருந்து ஓடினார். அவர் ரொம்ப மனவேதனையில் இருந்தார். என்னென்னா ராமர் கோயில் கட்டுறாங்க, ஒரு சூப்பர் ஸ்டார், இவரை கொண்டு போய் பார்வையாளர் நான் நிறுத்தினா பாருங்க மோடி. இவரை பார்க்குறக்கே லட்சக்கணக்கான பேர் காத்திருக்கான், ரஜினிகாந்த் ஒரு டைம்னாலும் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு. ஆனால் நிர்பந்தப்படுத்தி ராமர் கோயிலில் கொண்டு போய் புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் டோக்கனை கொடுத்து அங்கே போய் கூட்டத்தில் கட்டைக்கு பின்னாடி நிற்க விட்டது தான் மோடியோடைய, அமிதாப் பச்சன் உட்பட, அம்பானி உட்பட. ஏன்னா நான் தான் இந்த ஊரில் பெருசு, நான் தான் ஸ்டார், என்னைய பார்க்க நான் கூப்பிட்டா நீ வரணுமே தவிர நீ ஸ்டாராக இருக்கலாம், அது உன் இடத்துல, ஆனால் நான் கூப்பிட்டா நீ இங்கே வரணும், வந்து என்னைய வேடிக்கை பார்க்கணும், என்னோடய சீனை நீ பார்க்கணும், எப்படின்றது தான் மோடியோடைய இது. அந்த அதுலேயே ரஜினிகாந்த் ரொம்ப வந்துட்டார். ரஜினிகாந்த் இந்த மாதிரி பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கெலாம் போக மாட்டாப்புல. அமிதாப் பச்சன் கூட சங்கீதான், தட்ட சொன்னாலும் டம்ளர் தட்ட சொன்னாலும் தட்டக்கூடிய ஆள் தான். ரஜினிகாந்த் இப்படிலாம் போக மாட்டாப்புல, யாரோட நிர்பந்தத்துக்கு பண்ணிய மாட்டார். ஆனால் மோடியோட நிர்பந்தத்துக்கு மோடி போட ஆட்டம் அந்த மாதிரி 2வது 5 ஆண்டில் போய் சீனை க்ரியேட் பண்ணுறது, ஷூட்டிங் நடத்துறது, ஹெலிகேம் வச்சு இவர் கோயிலுக்கு போகிறதெல்லாம் எடுக்கிறது, ஃபாலோ பண்ணுறது, கிம்பல் கேம்ப் போடுறது, இந்த மாதிரி மோடி பண்ணாத அட்டகாசம் கிடையாது போன 5 வருஷத்தில். அப்போ ரஜினிகாந்தை போய் நிறுத்தி அடிமைப்படுத்தின உடனே 2வது எம்பி எலெக்ஷனில் வந்து நீ எனக்கு ஆதரவு தர்றன்ற மாதிரியான நெருக்கடி கொடுக்கும்போது தான் டப்புன்னு கொரோனா ரஜினியை காப்பாற்றுச்சு. ரஜினியை காப்பாற்றினது யாருமே கிடையாது, இறைவன் கூட கிடையாது. நான் சொல்ல கொரோனா தான். இந்த வைரஸ் இருக்குது பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் தான் இந்த சூப்பர் ஸ்டாரையே காப்பாற்றுச்சு. அப்படின்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த வைரஸ் பேரை சொல்லி தான் தப்பிச்சார். இப்போ ஸ்கூல் பசங்கள்லாம் லீவ் போடுறதுக்கு ஆயா செத்துருச்சு, அப்பத்தா செத்துருச்சுன்னு பல முறை சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எப்படி ஆயா அப்பத்தா பல மாணவர்களை நம்ம படிக்கிறக்கூடிய காலத்தில் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் லீவ் போடுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்களோ, அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு வைரஸ் வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு. இது வேறு யாரும் திமுகலாம் காரணம் கிடையாது, பிஜேபி ஒரு காரணம், அந்த வைரஸ் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ ரஜினி இவர்கள் வந்து இவங்களுக்குலாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னாலுமே
எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கலாம் ரஜினி அவர்களுக்கு. பட் குறிப்பிட்டு இவங்க பேசினதுக்கு உடனே ரஜினி சார் வந்து இப்படி ஒரு வசனம் சொல்லி ரியாக்ட் ஆகுறதுக்கு வேற என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்த வசனத்துக்குள்ள ஏதாவது உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உள்குத்து தாமா வசனமே. திடீர்னு ஒருத்தர் ஒரு லைனில் போடுறாங்க அப்படின்னாலே அவ்வளோ பெரிய லெட்டர் இருக்குது. அது போக ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வந்து போல்டாக லெட்டரில் ஆட் பண்ணுறாங்கனாலே, ஹைலைட் பண்ணுறாங்கனாலே என்ன அர்த்தம்? உள்குத்து இருந்தால் மட்டும்தான் அதை ஹைலைட் பண்ண முடியும். புரியுதா? நீங்களே ஒரு 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 அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு வேலைக்கு போடுறீங்க, இல்லை ஒரு ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிப்பீங்க. அது எல்லாருமே நம்ம பண்ணுவோம்ல. கையெழுத்த உள்ள யூஆர் சின்சியர்லின்றது கொஞ்சம் போல்டாக இருக்கும். இல்லை அந்த பேர் யாருக்கு நம்ம அனுப்புகிற முக்கியமான ஆளாக இருக்கும், அந்த பேரை ஹைலைட் பண்ணும். அப்போ ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் அதை ஹைலைட் பண்ணும். அப்போ கடைசியில் ரஜினிகாந்த் திருக்குறள் மாதிரி ஒன்று எழுதி தூக்கி போட்டிருக்காருன்னா பல முறை அடிச்சடிச்சு எழுதியிருப்பாரு. இப்படி இல்லை அப்படி அழிச்சிரு திருப்பி மாதிரி இது வேணாம் இது வேணாம் இது வேணாம். பல பேப்பர்கள் இப்போ நீங்கள் ரஜினி வீட்டு பக்கத்து குப்பையில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தோட இன்னும் 10-5 இதெல்லாம் அதில் கிடக்கும், கிழிச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணி தான் அதை எழுதியிருப்பார். இந்த இந்த டைலாக் பார்த்தோன்னே அவன் முடிச்சு கட்டிடணும், அவனுக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சொல்லிட்டு தான் அவர் அந்த கையெழுத்தை போட்டிருப்பார். ஸோ போட்டு அனுப்பியிருக்காரு. இது வந்து என்னென்னா ஒரு காலத்தில் சந்திரசேகரன் யாருன்னா அவங்க அப்பா இருக்கா, யார், விஜயோட அப்பா, இவர் இந்த பையனை கூப்பிட்டு போய் காட்டியிருக்காரு. ரஜினி ஆசைப்பட்டிருக்காப்புல ஒரு காலம் ரஜினி சாரை பார்க்கணும். கூப்பிட்டு போய் இப்படி கையை கட்டி நிற்கிற ஃபோட்டோ கூட சமீபத்தில் விட்டுருந்தாங்க. விஜய் பக்கத்தில் நிற்பாப்பில், ரஜினிகாந்த் தம்மோடன்ட்டு சந்திரசேகரன் கையை கொடுத்து விழுந்துட்டு இருப்பார். அப்படி இருந்த ஒரு பையன் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரே எதுக்குறான் அப்படிங்கும்போது அந்த பையனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லை. இருந்த போதும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இப்போ இதில் சொன்னாரோ தெரியல. ஓகே சார். ஸோ இந்த பக்கம் வந்து சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு விஜய் அவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக கையெல்லாம் அசைச்சிட்டு காரில் ஏறி பயங்கரமாக வந்தார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சென்னையில் நடந்த ஒரு சின்ன மீட்டிங்லேயும் வெளில வரும்போது ரசிகர்கள் எல்லாத்தையும் பார்த்து கையசிச்சுட்டு சந்தோஷமாக வந்தார். ஸோ இந்த கையசிச்சுக்கிட்டு வந்ததை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்படியே நம்ம அதான் நான் சொல்லிட்டேன், வடிவேல் காமெடியாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். நீங்கள் ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியிருக்கேன், நானும் ரவுடி தான் வண்டியில் ஏறுறவன், அவன் ரவுடியாகவே இருக்க மாட்டான், அவன் வெளியில் சீன் காட்டுறதுக்காக தான் போகிறான்றது. ஏன்னா விஜய் வந்து அரசியல் வடிவேல், புரியுதா உங்களுக்கு? அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லா சேனலும் நம்ம சொல்லும் போதெல்லாம். எவனுக்கு எவ்வளோ அடி விழுகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தன்னுடைய ஹாப்பியாக காட்டிக்குவான். இது வந்து ஒரு பேசிக் சைக்காலஜி. ஓகே. இப்போ நீங்கள் யதார்த்தமாக ஒரு மனிதனை பார்க்குறீங்க அப்படின்னா யதார்த்தமாக இருப்பாங்க. அவன் சிரிச்சிட்டே வரான்னு வைங்க, ரொம்ப எப்பயும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னா அவன் ஏதோ சோகத்தில் இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்குவோம். புரியுதா உங்களுக்கு? அது வாங்கின அடி அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம், மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சிடும், சரி உண்மையிலே இஸ் ஹாப்பி அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஆனால் ஒருத்தர் செய்யாத செயலை செய்கிறான்னு வைங்க, இப்போ எப்போயும் நீங்கள் வரீங்க போகிறீங்க என்னம்மா அப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறோன்றது வேறு. சிம்பிளாக திடீர்னு நான் வந்து ரொம்ப சோகமாக அப்படி உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்னால என்ன ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இப்போ என்னைக்கு இல்லாத அளவு ரொம்ப எக்ஸாகரேட் ஆகி அப்படி இப்படின்னா எப்படி புகழ்ந்து அது இது எதையோ ஒன்று என்னத்தையோ ஒன்று பேசுகிறோன்னு வைங்களேன். அப்போ ஒரு ஆக்டிவிட்டீஸில் மாற்றம் இருக்குனாலே உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு பேசிக் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி. அப்போ உள்ளே வாங்கின குத்து தாங்க முடியாமல் ஏற்கனவே 2 தடவை போய் கண்ணாடி ஏற்றி விட்டு இப்படியே சோகமாக வரும்போது கண்டுபிடிச்சிட்றாங்க, உள்ளே ஏதோ நடந்திருக்கு, தம்பி ரொம்ப அசிங்கப்பட்டு வந்திருக்காப்புல அப்படின்னு. அதை வெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு செய்தி வந்து பரவுது. வெளியில் வந்தவொடனே அப்படி சோகமாக வந்தார் விஜய், 4 மணிக்கு விசாரணை முடிந்தது, இருந்த போதிலும் 1 மணி நேரம் அவர் அங்கே காக்க வைக்கப்பட்டு பின்னர் துரத்தி விடப்பட்டார் 5:30 மணிக்கு. அதனால் அவர் எதுவுமே சாப்பிடலை அப்படிலாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு. 2வது டைம் போகும்போது இப்படி வந்துச்சு, கூட்டமே இல்லை, ஆளே கிடையாது. ரஜினி அவர்கள் வந்து திமுக வந்து மிரட்டினால தான் வந்து ரஜினி அவர்கள் வந்து அரசியலை விட்டே போனாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்து ரசிகர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. இப்போ வந்து ரஜினி அவர்களே வந்து இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஒரு வசனமே பேசியிருக்காரு. ஸோ வந்து காலம் பதில் சொல்லாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த வசனத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது இதை வந்து எப்படின்னா, ஆதவர்ஜுனா என்கிற நபருக்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கட்சியின் முக்கிய பொறுப்பு, அந்த கட்சி எத்தனை மக்கள் செல்வாக்கு பெற்றது, எவ்வளோ ஓட்டுவாங்க, அது எதுவுமே கிடையாது. அது ஒரு அனாமத்து டுபாக்கூர் கட்சி. அது ஒரு நடிகன் துவங்கியிருக்கான். நடிகன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் எலெக்ஷனுக்குள்ளே வரல.
எப்போவுமே வந்து எந்த இதாக இருந்தாலும் சரி, ஒரு 1,00,000 பேருன்றது 7 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு ஒரு பகுதியில் 1,00,000 2,00,000 பேருன்றது சாதாரண விஷயம்.